ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆராதனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாம் உட்காரலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டா ஆராதிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில சீக்வன்ஸ் வாசிக்கிறேன், அதை நன்றாய் கவனியுங்கள். The married ones are thinking of divorce. திருமணமானவர்கள் எப்போ பிரியலாம் நினைக்கிறார்கள். The single want to get married. திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்கள் எப்பொழுது நான் திருமணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Some parents want more time. ஒரு சில பெற்றோர்கள் எதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் பெற்றோர் ஆகிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இளம் தம்பதியராகவே இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார்கள். Many want kids. அநேகர் குழந்தைகள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் the unknown want fame. யாருக்குமே தெரியாமல் இருக்கிறவங்க நான் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. the famous want privacy. ஃபேமஸாக இருக்கிறவன் எனக்கு ப்ரைவசி வேண்டுமேன்னு நினைக்கிறான். the young want to grow up quickly. இளம் வயதில் இருக்கிறவர்கள் சீக்கிரமாக வளரணும்னு நினைக்கிறாங்க. at the same time the old wish they could turn back time. வயதானவர்கள் மறுபடியும் இளம் வயதுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். workers wish for freedom. தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க நான் வேலை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் while the unemployed wish for work. வேலை இல்லாதவன் வேலை இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறான். the grass will always seem greener. இதெல்லாம் இப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்லேருந்து நிறைய சொல்லிட்டு வந்தேன். மேரிட் வாண்ட் டிவோர்ஸ், சிங்கிள் வாண்ட் டு கெட் மேரிட். கல்யாணமானவன் டிவோர்ஸ் தேடுறான், சிங்கிளாக இருக்கவன் கல்யாணம் கட்டணும்னு நினைக்கிறான், புள்ள இல்லாதவன் புள்ள வேணும்னு நினைக்கிறான், புள்ள இருக்கிறவன் புள்ள வேணான்னு நினைக்கிறான். இப்படி மாறி மாறி இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாருடைய சிந்தனையிலுமே எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னு இருக்குது, ஒரு சில இடத்துல ஏன் இது வரவில்லைன்னு இருக்குது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சர்ச்சில் உட்காந்துருக்கிறப்ப ஏன் இது வந்துச்சுன்னு நினச்சோம்னாலும் ஆராதிக்க முடியாது, ஏன் இது வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆராதிக்க முடியாது. எதை நினச்சா தெரியுமா ஆராதிக்க முடியும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்னோடு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உடைய தேவன் என்னை நேசிக்கிறாரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எனக்கு முன்னாடி போகிறாரே. இதை நினச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆராதனை வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவங்க எதுக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணோம், எதுக்காக இந்த ஆளை கட்டணும், எதுக்காக இந்த புள்ள பிறந்துச்சு, எதுக்காக இந்த வேலைக்கு சேர்ந்தோம், அப்படியே இந்த ஆரே காலோடு அதை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இப்போ போடுங்க டிரைவர் பாட்டை. உம்மை ஆராதிக்கின்றோம் எல்லாம் சொல்லாம இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கின்றோம். ஏங்க ஏன் நீர் நல்லவர், ஏங்க நீர் சர்வ வல்லவர், ஏங்க உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எலும்பி நிற்போம். இதை ஓலையூர்லேயும் வாசித்தேன் இந்த சீக்வன்ஸை. ஏன்னா கொஞ்சம் எல்லார் மனசுமே இதில் தான் ஓடிட்டு இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் திருப்பி விட்டோம்னா நல்ல ஆராதனை வந்துடும். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை காரணத்தை சொல்லலாம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. Cause you are good. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். சபையாய் சேர்ந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே. உங்கள் சிந்தனையில் இயேசு வரட்டும், இயேசுவை நிரப்புங்கள். ஹல்லேலூயா 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, அவரை சொல்லலாம். உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே, அவர் நல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. There is none like you.
சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya 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 எல்லாரும் வாயிலே ஹalleluya வரட்டும். ஹalleluya 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 Jesus be glorified, Jesus be exalted. Oh hallelujah transform me என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். எல்லாரும் ஜெபிக்கலாம். என்னை மறுரூபமாக்கிடும் ஜெபத்தோடு உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர். சபபப தரபதல பதல பலபல பலப உரதல பலக்கர தலதல தரதல பலமன பலபதல பலபல பலப சபதல தரதல பலபல பலப. ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya ஹalleluya holy one. Oh hallelujah 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 இயேசுவே hallelujah 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 பாவியான என்னையும் பிள்ளையாவே மாத்திட்டார். உன் பிள்ளையாய் மாற்றி மிகப்பெரிய விஷயம். பாவியான என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றி. ஏன்னா அவர் நல்லவர். நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. உணர்ந்து பாடுவோம். நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. உரபதல பலப கரதல பலபரதல பலப. தேவ மகிமை நிரப்புவதாக, தேவ மகிமை நிரப்புவதாக. எல்லாரையும் நிரப்பட்டும். சிறு பிள்ளைகளை நிரப்பட்டும், பெரியவர்களை நிரப்பட்டும். ஹalleluya 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 இயேசுவே பாவியான என்னையும் பிள்ளையாவே மாத்தினீரே. பிள்ளையாய் மாற்றினீ. ஓ பாவியான என்ன எவ்வளவோ பாவங்கள் பிள்ளையாய். மறுபடி பாடலாம். பாவியான என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றினீ. ஹalleluya பாவியான என்னையும் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். ஏன்னா அவர் நல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. உங்கள் இருதயம் பாடட்டும், உங்கள் ஆத்துமா பாடட்டும். உம்மை போல் மறுபடி பாடலாம். நீ நல்லவர். cause you are good. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு. நான் நல்லவன் அல்ல, அவர் நல்லவர். ஹalleluya உம்மை போல் வேறு தேவனில். 1 2 3 ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya 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 ஓ ஹalleluya ஹalleluya இயேசுவே சபதர பதல பலபர பலபா. என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே. அவர் கைவிடவே மாட்டார். எல்லாரும் சொல்லலாம். என்னை முன்குறித்தீரே, எப்பயுமே கைவிட மாட்டார். மறுபடி என்னை முன்குறித்தீரே. ஜெபத்தோடு கைவிடவே மாட்டீர். விசுவாசத்தோடு என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். ஏன்னா நீர் நல்லவர். சர்வ வல்லவர். விசுவாசம் எழும்பட்டும், நம்பிக்கை உருவாகட்டும். சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஜீசஸ். ஹalleluya 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 ஓ ஹalleluya. கடைசியாய் ஹalleluya. உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிறந்தவரே உமக்கு அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, சமாதானமான பாதையில் நடத்துகிறவரே, சந்தோஷமான பாதையில் நடத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்பவரே,
பற்றி நினைவாய் இருப்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கை தட்டலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தனையிலிருந்து ஆராதனை வர வேண்டும். எப்படிப்பட்ட சிந்தனையிலிருந்து? அவர் நல்லவர். இந்த ஆராதனை வந்திருக்கின்ற உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மாற்றத்தின் மாதம். உங்கள் சரீரத்திலே ஆசீர்வாதமான மாற்றம் வரும். உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமான மாற்றம் வரும். உங்கள் வேலையிலே ஆசீர்வாதமான மாற்றம் வரும். இதையெல்லாம் இயேசு செய்வார். அடுத்த பாடலை நாம் பாடுவோம். தானாக வந்து நான் வேண்டும் என்று பத்திரிக்கை வைக்கலைன்னா கல்யாணத்துக்கு கூட தானாக வரமாட்டாங்க மக்கள். பத்திரிக்கை வைக்கலைன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வானத்து பூமியும் உண்டாக்கின கடவுள் பத்திரிக்கை வைக்கலை, ஜெபம் பண்ணலை, கூப்பிடலை, ஒன்றுமே செய்யலை. தானாக வந்து கையை பிடிச்சே நீ தான் வேணும், நீ தான் வேணும். பிரியாக்கா கையை பிடிச்சி நீ தான் வேணும்னாரு இயேசு. இல்லை நீர் வேணான்னு ஓடினாங்க. மறுபடியும் நீ தான் வேணும். இல்லை நீர் வேண்டாம், நீ தான் வேணும், நீ தான் வேணும். கடைசியில் பிடிச்சிங்க உட்கார வச்சிட்டேன். அல்லேலூயா. நான் வேண்டும் என்று கைப்பிடித்து அழைத்தவரே. அப்புறம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னவன். இந்த மதர்ஸ் டேல அந்த தாயை மேலாய் நினைப்போம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னவே முன்குறித்து வைத்தவரே. அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாஞ்சைகள் எனக்குள்ளே உருவாகும். அப்படின்னா ஒரு ஆசை மனசுக்குள்ளே எழும்புறதுக்கு முன்னாடியே ஆசைப்படுறான். இந்த ஆசையை நான் தான் வச்சேன், இதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணுமே நான் அப்படியே ஓடுறாரான் இயேசு. அல்லேலூயா. என் சத்துருவின் கையின் மேல் பேய் நெருங்குறானா, தேவராஜ் கிட்ட பேய் நெருங்குறானா பார்த்துக்கிட்டே இருப்பார். இல்லை இன்னும் போ இன்னும் பார்த்துக்கலாம் நான் கூட இருக்கேன் கிட்டக்க வரும்போது டம்முன்னு அடிச்சு தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். தானாக வந்து வந்து நான் வேண்டும் என்று கைப்பிடித்து அழைத்தவரே. தாயின் கருவிலே, என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னமே முன் குறித்து வைத்தவரே. தானாக என்ட்ரி கொடுத்தார். தானாக வந்து நான் வேண்டும் என்று கைப்பிடித்து அழைத்தவரே. தாயின் கருவிலே, தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னமே முன் குறித்து வை. ஹல்லேலூயா. என் வாஞ்சைகள் எனக்குள்ளே உருவாகும் முன்னமே நிறைவேற்ற துடிப்பவர். சாத்தா வரதுக்கு முன்னாடி என் சத்துருவின் கையின் மேல் ஓங்கி வரும் முன்னமே முன் வந்து நிற்பவரே. வாஞ்சைகள், என் வாஞ்சைகள் எனக்குள்ளே உருவாகும் நிறைவேற்ற துடிப்பவரே. என் சத்துருவின் கையின் மேல் ஓங்கி வரும் முன்னமே முன் வந்து நிற்பவரே. இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே அறிக்கையிடுவோம். இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றி. மறுபடியும் உம்மை நம்பியே சேனைக்குள் பாய்வோம். இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே. யோர்தான் திரும்பும். யோர்தான் பின்னிட்டு திரும்பியதே, செங்கடல் இரண்டாக பிளந்ததே. யோர்தான் பின்னிட்டு திரும்பியதே, செங்கடல் இரண்டாக பிளந்ததே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கினவர் இப்ப இறங்குறார். இன்றைக்கும் எங்கள் மேலே இறங்கிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கினவர் இன்றைக்கும் எங்கள் மேலே இறங்கிடுவார். நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே. இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே. ஆமானின் தந்திரங்கள் மொர்தெகாய்க்கு
ஆசீர்வாதமாக, ஆசீர்வாதமான மாற்றத்தின் மாதம். ஆமானின் தந்திரங்கள் மொர்தெகாய்க்கு ஆசீர்வாதமாக. ஏன்னா முன்னாடி இயேசு முன்னின்று நடத்துபவர் கர்த்தராமே. கொஞ்சமும் யோசிக்காமல் முன்னேறி செல். முன்னின்று நடத்துபவர் கர்த்தராமே. கொஞ்சமும் யோசிக்காமல் முன்னேறி செல். இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே எல்லா ஆமானின் தந்திரங்கள், ஆமானின் தந்திரங்கள் மொர்தெகாய்க்கு ஆசீர்வாதமாக மாறின. அறிக்கையிடுவோம். ஆமானின் தந்திரங்கள் மொர்தெகாய்க்கு ஆசீர்வாதமாக. ஏன்னா முன்னாடி இயேசு இருக்கிறார். முன்னின்று நடத்துபவர் கர்த்தராமே. கொஞ்சமும் யோசிக்காமல் முன்னேறி செல். முன்னின்று நடத்துபவர் கர்த்தராமே. கொஞ்சமும் யோசிக்காமல் முன்னேறி செல். இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பிய 1 2 3 go. இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே யோர்தான்ல திரும்பும். யோர்தான் பின்னிட்டு திரும்பியதே செங்கடல் இரண்டாக பிளந்ததே. யோர்தான் பின்னிட்டு திரும்பியதே செங்கடல் இரண்டாக. எல்லாரும் கேட்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி என் மேலே இறங்கும் ராஜா. எங்கள் மேலே அவர் இறங்கினா போதும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கினவர். எல்லாரும் ஜெபத்தோடு ஜெபத்தோடு மறுபடியும் இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கினவர் இன்றைக்கும் எங்கள் மேலே இறங்கிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கும் 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 இன்றைக்கும் எங்கள் மேலே. விசுவாசத்தோடு இயேசுவே இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன். இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே மறுபடியும் இயேசுவே சபபப லதர பல 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 சபதல பலதர பல 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 பல. உம்மை நம்பியே இயேசுவே இயேசுவே வெற்றியை பெறுவேன். உம்மை நம்பியே எல்லாரும் கை தட்டி வாயை திறந்து எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த 1 நிமிடம் எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். கண்களை மூடி வாய்களை திறந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள், எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்களையும் சுலபமாய் செய்து முடிப்பீர்கள். அவர் உனக்கு முன்னாடி செல்கிறார். அவர் உனக்கு முன்பு. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். Open your mouth and speak in tongues. Jesus, இயேசுவே. மகிமையின் ராஜா, ஆமென். மகிமையின் ராஜா, Jesus. உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் உட்பிரவேசித்து விட்டார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் மகிமையின் ராஜா வந்து விட்டார். அல்லேலூயா. நேற்று வரை செய்த பாவத்தை இனி நீ செய்ய மாட்டாய். நேற்று வரை எந்த காரியத்தில் விழுந்து விழுந்து எழுந்தாயோ இந்த நாளிலிருந்து நீ அதை திரும்பவும் செய்ய மாட்டாய். ஏனென்றால் மகிமையின் ராஜா உட்பிரவேசித்து விட்டார். குழப்பமான காரியங்கள், போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகும். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்து விட்டார். பொருளாதாரம் பெருகும், நினைத்ததை விட அதிகமாக பெருகும். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்து விட்டார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் எல்லோரிலும் பெரியவர். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சர்வத்தில் உயர்ந்தவர். உங்கள் கிரீடங்களை கலட்டி அவரை மட்டும் பெருசா நினைச்சு எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாவற்றிலும் மேலானவர்.
எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் அந்த மகிமை ராஜா. எல்லாத்திலையும் உயர்ந்தவர். மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லாரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லாத்தையும் உண்டாக்குனவர் உனக்குள்ள வந்துட்டார். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சர்வத்தில் உயர்ந்தவர். உணர்ந்து சொல்லலாம், உம்மை போல் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. அவரை போல் யாருமே இல்லை. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நல்லா பாடலாம். வேற யாரும் இல்ல, அவர்தான் அவர்தான் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசுவை மட்டும் நினைப்போம், இயேசுவை மட்டும் நினைப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, மறுபடியும் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. அப்படியே உம்முடைய பரிசுத்தம் இறங்கட்டும், உம்முடைய பரிசுத்தம் இறங்கட்டும், உம்முடைய பரிசுத்தம் இறங்கட்டும். நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. மறுபடி பாடலாம். ஒருவரும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீர் மேலா. ஆண்டவரே, நீர் எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். இயேசுவை மட்டும் நினைங்க. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவரே, எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவரே. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் விட உயர்ந்தவரே. சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமே இல்லை. உம்மை போல் வேறொரு தெய்வமில், நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே மாத்திரமே. ரெண்டு கையை உயர்த்தி பரிசுத்தர் அவர்தான். பரிசுத்தர் பரிசுத்தர், you alone, you alone. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சபபப தலபல ரபல பல 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 பல. ஓ பரிசு நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே. ஓ நீரே. அணுகவே முடியாது, அணுகவே முடியாத பரிசு, ஆனா நமக்காக பலியானார். பலியானார் நம்மை மீட். பழைய ஏற்பாட்டு நாட்களில் அணுகவே முடியாது, அணுகவே முடியாத பரிசுத்தர், ஆனா உனக்காக உடம்ப கிழிக்க ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட். பாவியான மனிதர் எல்லாம் பரிசுத்தமானார். பாவியான
பாவியான மனிதரெல்லாம் ஹalleluya பரிசுத்தமாகினாரே. கல்வாரி மரணத்தினால் கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். அவர் அப்பான்னு கூப்பிட முடியும். கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். ரெண்டு கையை உயர்த்தி அறிக்கையிடுவோம். நீர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானே. நீர் மரிக்க நான் ஜெயிக்க. ஓ நீர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானே. நீர் மரிக்க நான் ஜெயிக்க. நீர் மரிக்க நீர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானே. வாழ்க்கையில் தோற்று போக மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம், குற்றப்பட்டு போக மாட்டோம். நீர் மரித்து நாங்கள் ஜெயித்து கொண்டே இருப்போம். நீர் மரிக்க நான் ஜெயிக்க. கல்வாரி மரணமே கல்வாரி மரணத்தினால் ஓ கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். நேசாரே உம் திரு பாதம் அமர்ந்தே. நிம்மதி நிம்மதி ஆண்டவருடைய பிரசன்னம் நிம்மதியை தரும். நேசாரே உம் திரு பாதம் அமர்ந்தே. இயேசுவே நிம்மதி நிம்மதி அதை நினைச்சு இன்னும் ஆர்வமுடன் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. பிரச்சனையை நினைக்காதீங்க, இயேசுவை நினைங்க. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. ரெண்டு கையை உயர்த்தி நல்லவரே நல்லவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து வல்லவரே நல்லவரே உமக்கு ஆராதனை. இயேசப்பா நல்லவரே வல்லவரே நல்லவரே ஷபபபபப ரபபபபப ரபலபலபபப உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே அல்லேலூயா. இயேசுவே மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையோடே உலாவுகிறீரே. ஒவ்வொருவரையும் தொடு, ஒவ்வொருவரையும் தொடு. Touch each and everyone. உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. வியாதி எல்லாம் மறையட்டும், வியாதி எல்லாம் மறையட்டும், கடன் எல்லாம் மாறட்டும், சுகம் வரட்டும், பிரச்சனைகள் எல்லாம் ஓயட்டும், சமாதானம் வரட்டும். இயேசுவே இயேசுவே அல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லலாம், ராஜா ராஜாவும் பிரசன்னம் போதுமை.
கேட்போம். பிரசன்னம் பிரசன்னம், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மூடும், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. தெய்வமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதும், வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எல்லாரும் கண்களை மூடுவோம். இவ்வளவு நேரம் எந்த இயேசுவை நாம் ஆராதித்தோமோ, இவ்வளவு நேரம் எந்த இயேசுவை உயர்த்தினோமோ, அந்த இயேசு உன்னுடைய பக்கத்திலே நிற்கிறார். அந்த இயேசு உண்மையாலுமே உன் பக்கத்தில் நிற்கிறார், மெய்யாகவே உன் பக்கத்திலே நிற்கிறார். விசுவாசிக்கிற உனக்கு அவர் வெளிப்படுவார். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. ஏன் என்கின்ற கேள்விகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சரீரத்திலே அநேக மாற்றங்கள் வருகிறது, அநேக மாற்றங்கள் வருகிறது. ஜீசஸ், இந்த நாளிலே இறங்கி வாருமே. எல்லாரும் கேட்கலாம், என் மேல் இறங்கி வாரும். எல்லாரும் இறங்கி வாருமே. இன்னும் கேட்போம், இந்த நாளிலே அவர் வந்துட்டா எல்லாம் சரியாயிரும். அவர் வந்துட்டா எல்லாம் சரியாயிரும். இந்த நாளிலே வந்தால் போதுமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் வந்தால் போதுமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எல்லாரும் அப்படியே தேவ பிரசன்னத்தில் அமருவோம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் என்ன நாள், என்ன இந்த நாள்னு சொல்லி மதர்ஸ் டே. இன்றைக்கி என்ன டே? ஆமாம், மதர்ஸ் டே அப்படின்றாங்க. அதுவும் சர்வதேச அன்னையர் தினம் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் காலையில் ஒரு தாயை குறித்து பார்த்தோம். யாருடைய தாய்? மோசேயின் தாய். மோசேயின் தாயை குறித்து அநேக காரியங்களை இந்த நாளில் காலையில் பார்த்தோம். மோசேயின் தாய் மோசேயினுடைய வாழ்க்கையில் மோசேயினுடைய உயர்வுக்கு அந்த தாயினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓலையூரில் பார்த்தோம் சிம்சோனின் தாய். சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு அந்த தாயினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். மோசேயின் தாய் மோசேக்கு எதை சொல்லி கொடுத்தாங்க, சிம்சோனின் தாய் எதை சொல்லி கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். ரெண்டு தாய்மார்கள். இந்த மாலை வேளையில் ஒரு தாயை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு இந்த ரெண்டு தாயை விடையுமே இந்த தாயை குறித்து படிக்கும்போது ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எனக்கு இந்த தாயை ரொம்ப பிடிச்சிச்சு. எந்த தாய்? யாருடைய தாய்னா இஸ்மவேலின் தாய். யாருடைய தாய்? இஸ்மவேலின் தாய். யார் இஸ்மவேலின் தாய்? ஆகார். ஆகார் ஒரு சிறந்த தாய் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகாரை பற்றி ரொம்ப டீப்பாலாம் பைபிளில் அவ்வளோ தூரம்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க எகிப்திலேருந்து என்ன செய்கிறாங்க, வேலைக்காரியாக அடிமையாக கொண்டு வரப்படுறாங்க. அந்த இவங்களுக்கு சாராளுக்கு அவங்க என்னவாக இருக்காங்க, அடிமையாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்படுறாங்க. அப்புறம் அங்கேருந்து துரத்தப்படுறாங்க. அப்புறம் ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இவ்வளவுதான் ஆகாருடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வசனங்களிலிருந்து இந்த ஆகார் எவ்வளவு ஒரு உத்தமமான ஒரு தாய், இஸ்மவேலுடைய உயர்வுக்கு இவங்க எந்த அளவுக்கு காரணமாய் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 15-16. அந்த ஸ்திரீ எங்கே கொண்டு போகப்பட்டால், பார்வோனுடைய பிரபுக்கள் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். எந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாராள், ஆபிரகாமுடைய மனைவி. ஆனால் இவங்க ஆபிரகாமுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு இருந்ததுனால அந்த பார்வோன் என்ன செய்கிறாரு, இவங்களை திருமணம் செய்யணுன்றதுக்காக என்ன செய்கிறாங்க, இவங்களை அங்கே கொண்டு போயிடுறாங்க. அந்த நாட்களில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறேன்னா அந்த பெண் வீட்டுக்கு என்ன கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்ச பரிசம் கொடுப்பாங்க. 10 வெள்ளிக்காசுலேருந்து கொடுப்பாங்க. 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க, 10 தங்க காசு கொடுப்பாங்க. அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்றாப்புல பெண் வீட்டுக்கு கொடுத்து தான் என்ன செய்வாங்க, பெண்ணை எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சாராளை அங்கே கொண்டுட்டு போனோடனே சாராளுடைய அண்ணன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து கொடுத்து விடுறாங்க. என்ன கொடுத்து விட்றாங்களாம், வேலைக்காரர் வேலைக்காரி. அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க, அடுத்த வசனம், ஆடு மாடுகள் கழுதைகள், வேலைக்காரர் வேலைக்காரிகள், கோழிகை கழுதைகள், ஒட்டகங்கள். இத்தனையும் எங்கே போகுது, ஆமாம் ஆபிரகாமுக்கு போய் சேருது. சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த பார்வோன்ட்ட என்ன செய்கிறார், சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, கடிந்து கொள்கிறாரு. உடனே என்ன செய்கிறாரு, ஓ இது இன்னொருத்தருடைய மனைவி, தப்பாக நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டி அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு கொடுத்த அந்த ஆடு மாடு அதெல்லாம் வாங்கலை, விட்டுட்டார். அதில் சேர்ந்தது தான் ஆகார். அந்த வேலைக்காரிகள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலைக்காரியில் ஒரு வேலைக்காரி தான் யார், ஆகார். அப்போ ஒரு ராஜா ஒரு தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரியை இன்னொருத்தருக்கு அடிமையாக கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி என்ன செய்ய முடியாது. அப்போ அவங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கீழ் மட்டத்தில் இவங்களை எங்கே வேணாலும் அனுப்பலான்ற மாதிரி என்ன செஞ்சிடும், அடிமையாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளோதான், கீழ்மட்டம் இல்லை, அடிமை. பார்வோனுடைய அரண்மனையில் இந்த ஆகார் போல் ஒரு கூட்டம் என்னவாக இருந்திருக்கு, அடிமையாக இருந்திருக்கு. அந்த அடிமைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலரை பரிசமாக கொடுக்குறாரு, வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள். அதில் ஒரு ஆள் தான் இந்த ஆகார். இந்த ஆகார் எங்கே இருக்கிறாங்க, ஆபிரகாமுடைய வீட்டில் சாராளுக்கு அடிமையாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆதியாகமம் 16:1 வாசிக்கலாம். ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். அப்போ சாராள்கிட்ட இருந்த ஒரு அடிமை பெண்ணோட பேர் ஆகார். அப்புறம் வாசிங்க சிஸ்டர். சாராய் ஆபிராமை நோக்கி மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அப்போ இந்த சாராய் என்ன செய்கிறாங்க, நமக்கு குழந்தை அந்த நாட்கள்லாம் பிள்ளை இல்லை அப்படின்னா வேலைக்காரி, நம்ம படிச்சிருக்கோம்ல பைபிளில் நிறைய இடத்துல அந்த மாதிரி வரும். வேலைக்காரிகளை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. திருமணம் பண்ணி கொடுத்து அவங்களால என்ன செய்யப்படும், இஸ்ரவேலின் 12 கோத்திரமே எப்படி வந்தது, ஆமாம் லேயாள் ராகேல், அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைக்காரிகள். அப்போ அந்த நாட்களில் உள்ள ஒரு நடைமுறை இது. வேதம் அனுமதிக்கிறதா இல்லையா அப்படின்றதுக்குள்ளே வர வேணாம், வேதம் அனுமதிக்காது. ஆனால் அந்த நாளில் இது எப்படி செய்யுது, சர்வசாதாரணமாக
நடந்துக்கிட்டு இருந்துச்சு. காலங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பார்த்தோம். மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்படி பிரிக்கும்போது இந்த காலம்லாம் என்ன காலம் அப்படின்னா மனசாட்சியின் காலம். மோசேக்கு பிறகு தான் என்ன காலம்? அப்போ அவங்க மனசில் அது சரின்னா அதை செய்யலாம், அவங்க மனசில் அது தப்புன்னா செய்யக்கூடாது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம மனசு எத்தனை காரியத்தை சரின்னாலும் வேதம் சரின்னு சொன்னால் தான் செய்யணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்போ தாவீது அப்படி பண்ணார், ஆண்டவர் மன்னிச்சார், அப்போ சாலமோன் அப்படி பண்ணார், மன்னிச்சார். இது என்ன காலம்? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை வைத்து, ஒரு ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் தான் அவங்களுக்கும் பரலோகத்துக்கும் இடையில நின்றுச்சு. இப்போ இயேசுவின் இரத்தம் நிற்கிது. அதனால் இது அந்த நாளை இந்த நாளோடு சேர்த்து நம்ம விருப்பத்துக்கு வாழக்கூடாது. சரி, மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டாள். மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை என்ன செய்யுது? பிறக்குது. ஆமாம், வசனம்லாம் நீங்கள் ரொம்ப வாசிக்க வேணாம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் என்னதான்? இஸ்மவேல். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கும். இந்த அம்மா கர்ப்பவதி ஆயிரும். யார்? ஆகார். ஆகார் கர்ப்பவதி ஆனது உடனேயும் ஆகார் என்ன பண்ணிச்சான்? 16:4 வாசிக்கலாம். அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் எங்கே இருந்து வந்தவள்? எகிப்தின் அரண்மனையில் அடிமையாக இருந்தவள். அந்த ராஜா அங்கேருந்து இப்போ ஆடு மாடை கொடுக்குற மாதிரி இதே என்ன பண்ணி விட்டார்? ஓட்டி விட்டார். அங்கேருந்து வந்துச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? நீ அடிமையாக இருக்கு, என் கணவனுக்கு நீ எப்படி இரு, மறுமனையாட்டி இருந்து எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுந்துச்சு. அங்கே போய் கர்ப்பமான உடனேயும் தன் நாச்சியாரை எப்படி நினச்சிச்சு? அற்பமாக எண்ணிச்சு. முதல்ல அது செஞ்சது தப்பா சரியா? தப்பு. அற்பமானா எப்படி தெரியுமா? அவ்வளோ நாள் என்னங்கம்மா சொல்லுங்கம்மான் இருக்கும். அப்போ நான் எனக்கு முடியல, எனக்கு தலை சுற்றுது, நான் மாசமாக இருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த அம்மாவால் அதை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஏன்னா இது அவங்கள எப்படி பார்க்குது? அடிமை பெண்ணாக பார்க்குது. அது இவங்களை எப்படி பார்க்குது? நீ ஒரு குழந்தை பெற்றுக்கிற கூட லாயக்கு இல்லைன்ற மாதிரி அது பார்க்குது. நாச்சி அறை அற்பமாக எண்ணினா. அற்பமாக எண்ணோடனே நம்ம சாரால் பாட்டி டென்ஷன் ஆயிடுச்சு. கோபம் என்ன பண்ணிச்சா? உடனே எங்கே போயிடுச்சு? நேராக ஆபிரகாம்கிட்ட போயிடுச்சு. இதுக்கு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, பெண்களுடைய புத்தியாக அப்படி தானே. 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்வாங்களாம். அதில் ஏதாவது தப்பு ஆயிடுச்சுன்னா உடனே கணவர் மேலே தூக்கி பழிய போடுறோம், ஒன்றால் தான் சின்றுவாங்களாம். முதல்ல இந்த இந்த ஐடியா யார் கொடுத்தது? சாரால் தான் கொடுத்துச்சு. அவர் பாவம் மண்டையை மட்டும் தான் ஆட்டினார். இப்போ என்ன சொல்லிருச்சு? ஆபிரகாம் இன்னைக்கு எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையில் சுமரும். ஏங்க அவர் மேலே சுமரும்? அவர் என்ன பண்ணார்? உண்மையில் சுமரும். என்னது? என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம். ஆபிரகாம் பிடிச்சி இழுத்துருச்சு. கர்த்தர் உன்னை என்னை நடுவில் நின்று என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். பாரு அந்த பொம்பளை என்னை எப்படி நினைக்குது, மட்டமாக நினைக்குது. உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. போதும். ஆபிரகாம் என்ன சொல்கிறார் பாருங்களேன். இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள். ஏங்க அப்போ தான் அடிமை பெண். இப்போ யார் அது? மறுமனையாட்டி. ஏங்க மறுமனையாட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் வச்சு ஒரு திருமணமே பண்ணிடுவாங்க. பண்ணி தான் அந்த அம்மா என்ன பண்ணுது? கர்ப்பவதி ஆயிருக்கு. ஆனால் இவர் சொல்கிறாரு, இவர் என்ன சொல்லியிருக்கலாம்? அப்படியா உன்னை அற்பமாக நினச்சாலா? இரு நம்ம நான் அவளை பிடிச்சி 2 திட்டலாம், இரு பேசலாம், இரு நான் கேட்குறேன். இல்லை அந்த ஆகாரம் ஓங்கி பலர்னு ஒரு அரைஞ்சி, யாரை பார்த்து நீ அற்பமாக என்ற அவ என் மனைவி, அவள் இல்லாமல் நீ வரல அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். எதுவுமே சொல்லாமல்
உன் அடிமை பெண். அப்போ ஆபிரகாம் இப்போ வரைக்கும் ஆகாரை எப்படி தான் பார்க்குறாரு? அடிமை பெண்ணாக தான் பார்க்குறாரு. பாருங்களேன், அந்த ஆகாருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். அந்த ஆகாருடைய இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போமே. ஏற்கனவே ஒரு இடத்துல அடிமை, அங்கேருந்து அவன் தூக்கி இங்கே போட்டான். இங்கே வந்து அடிமைகள்னால் எப்படி தெரியுங்களா? வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்ன்றது வேற, அடிமைன்றது வேற. அடிமைனா அவங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு சின்ன உரிமையோ எதுவுமே கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். இவங்க போய் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வரனா போய் கொண்டுட்டு வரணும். இவங்க போய் ஒருத்தர் காலில் விழுன்னா போய் விழுந்துட்டு வரணும். அவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்த அந்த அந்த ஆகார் ஏற்கனவே அந்த சாராலை எப்படி பார்த்துருப்பாங்க? பார்வோன் தூக்கிட்டு வந்துட்டார். கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அவ்வளோ பெரிய பார்வோன், எகிப்தினுடைய ராஜா, அவரோட கடவுள் பேசி, அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல அது ஒரு அந்நிய ஸ்திரீ, அதோட ஒரு கடவுள் பேசி அவரை கண்டித்து இந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணி கொண்டு போனாங்க. அப்படின்னா இந்த அம்மா ரொம்ப பெரிய ஆளாக இருக்கும் போல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் வந்து பயங்கர பெரிய சீமான், இவ்வளோ பெரிய. அப்போ இவருக்கு மறுமனையாட்டியாக போகிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது சந்தோஷமாக இல்லையா? ஒரு அடிமைக்கு, அந்த அடிமை வேலை செய்கிற அந்த முதலாளி 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டாயிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த முதலாளி சொல்கிறாரு, உன் அடிமை பெண் அப்படிங்கிறார். உன் அடிமை பெண். அந்த ஆகாருடைய இருதயம் என்ன ஆயிருக்கும்? நொறுங்கி போயிருக்கும். உன் அடிமை பெண் உன் கைக்குள்ள இருக்கா, என்கிட்ட இல்லை அவ, அவளுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன் கையில் தான் அவ இருக்கா. உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு. நம்ம நினைப்போம் இதை படிக்கும்போது ஆபிரகாம் என்ன இவ்வளோ மோசமான ஆளாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். அது மோசமான ஆள் இல்லை. இஸ்மவேலை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கான பாதையிலே ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொண்டுட்டு போனார். இஸ்மவேல் அங்கேயே இருந்திருந்தா கடைசியில் சொல்கிறேன் பாருங்களேன், அந்த ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு வந்திருக்காது. அதனால் இது தேவனுடைய செயல். ஒரு சில நேரம் நம்மளோட அன்பாக இருக்க வேண்டியவங்க நம்மளை என்ன செய்வாங்க? உதாசீனப்படுத்துவாங்க. அதை பார்த்து என்ன வயிறக்கூடாது. நம்ம இவர் சொல்கிறார், உனக்கு இஷ்டப்படி செய் அப்படின்னொன்னையும் கடினமாக நடத்துதான். கடினம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூளை தல்மூத் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகங்கள் இருக்குது. அதாவது அப்போ நடந்த அந்த வரலாற்று காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கான். சாரால் ஆகாரை அடித்தார்கள் அப்படின்னு. அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க? அவளை விட்டு ஓடி போயிட்டான். சொல்லாமல் கொள்ளாமல் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஏன் அந்த சாரால் அடிக்கிறான்? அப்போ சாரால் கெட்டவங்களா? அநேக நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்கள், நம்ம விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நம்ம குற்றம் சாட்டுவோம். இப்போ இதே ஆகாருடைய இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சாரால குற்றம் சாட்ட, கிழவிக்கு எவ்வளவு திமிரு, சும்மா இருந்த என்னை பிடிச்சி என்ன பண்ணி விட்டா, கல்யாணம் பண்ணி விட்டு இப்போ என்ன பண்ணுது இந்த பொம்பளை, என்னைய இப்படி பண்ணுறாளே, இவெல்லாம் நல்லா இருப்பாளா, இவெல்லாம் என்னத்துக்கு பைபிள் படிக்கிறான் அப்படிலாம் திட்டியிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் பார்க்க கற்றுக்கணும். நம்ம புதன்கிழமை நினைக்கிறேன், புதன்கிழமை ஜெபம் பண்ணோம். இயேசு பார்க்குறபடியே என்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதுக்காக ஸ்தோத்திரம். சாத்தான் பார்க்குறபடி என்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எங்களை உயர்த்துங்க அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம் அந்த வசனத்தை வச்சு. அந்த மாதிரி ஆபிரகாமையும் தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சாராலையும் தப்பு. ஏன்னா அப்படி கடினமாக நடத்தினாதான் இந்த அம்மா என்ன செய்யும்? ஓடுங்கிறது யாருடைய திட்டம்? இஸ்மவேல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ஏன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வரப்போகிறது. இது மாம்சத்தின் பிள்ளை. அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தையும் ஆவியையும் பிரிக்க ஆண்டவர் அநேக நேரங்களில் ஒரு சில காரியங்களை செய்வார். அந்த மாதிரி நடக்கப்பட்ட தேவனுடைய நடத்துதல் இது. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த ஆகார்ன்ற ஒருத்தருடைய இருதயத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஓடுறாங்க.
வயிற்றுல குழந்தையோடு என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஓடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 16:9 வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி 8. கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. அந்த இடத்துல வனாந்தரத்தில் சூர் வனாந்தரம்ன்றது ஒன்று வரும், அது அப்புறமா சொல்கிறேன். அந்த சூர் வனாந்தரத்தில் அந்த அம்மா வயிற்றுல பிள்ளையோட என்ன பண்ணுது, அங்கே படுத்தின கஷ்டம் தாங்க முடியாமல் இங்கே அலையுது. அப்போ தூதனானவர் இறங்கி வர்றாரு. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஏங்க, அந்த ஆபிரகாம் தான் சொன்னார் அடிமைன்னு. இங்கேயாவது ஆபிரகாமின் மறுமனையாட்டி ஆகிய ஆகாரே அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா ஆண்டவர்? தூதனும் என்ன சொல்கிறாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. ஏங்க, இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒருத்தர் மறுமனையாட்டியாக கல்யாணம் பண்ணுறாரு, ஒரு குழந்தைய வந்துருச்சு, போட்டு கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அந்த இடத்த விட்டு ஓடி போனப்போ ஒரு பாஸ்டர் வராருன்னு வச்சுக்க. தூதன்னா நம்மளுக்கு வந்து புரியாது. பாஸ்டர் வராரு, ஓன்னு அழுவுறீங்க, பாஸ்டர் அப்படின்னு அடைஞ்சு, பாஸ்டர் அப்படியாம்மா, சரி சரி நீ போய் சாராயிட்ட போய் அடங்கியிரு அப்படின்னா, இப்போ உள்ள விசுவாசிங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, சாராயம்மா நிறையா கட்டுக்கட்டாக காசு கொடுத்துருச்சு, பாஸ்டர் காசு வாங்கிட்டு சேம் சைடு கோல் போடுறாரு. இதுதான் 2010 இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஊழியத்தில். எப்போ இருந்து? 10 யுத்த ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். பேர் சொல்லியே சொன்னேன், நிறைய பேரை, கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை சொல்லியிருப்பேன். இவங்ககிட்ட காசு வாங்கினேன், அவங்ககிட்ட காசு வாங்கினேன், இவங்ககிட்ட காசு வாங்கினேன், அவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. இப்போ ஒரு பாஸ்டர் சொல்லியிருந்தால் அப்படி தானே பிரியா சொல்லுவேன். நீயே இப்போ அடிபட்டு வந்து நிற்கிற, திரும்பி நீ போப்பா, நீ சாராயிட்டே போய் அவங்க கையின் கீழ் அடங்கி இருந்தா, நீ பட்டா உனக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை வரும், நீ பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தா உனக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் கேட்டிருக்கோம், அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு. அங்கே தான் ஆரம்பிக்குது இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த அம்மா, அந்த ஆகார் மட்டும் முடியாதுன்னு எதிர்த்து பேசிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஆகாருடைய இடத்துல நான் இருந்திருந்தால் முடியாதுன்னு எதிர்த்து தான் பேசியிருப்பேன். இது தூதனா பேயான்னு தெரிலன்னு இருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், பிசாசு வருது, இல்லைன்னா இந்த சாரால் செய்வனை பண்ணி எதையோ அனுப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அடுத்த வசனம் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் வாக்கு தத்தம் எந்த இடத்துல வச்சு தெரியுமா கொடுக்குறாரு? வெறுத்து போய் கொடுமை, கஷ்டம், புறக்கணிப்பு, தன்னோட வாழ்ந்து வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தைய கொடுத்த ஆள், நீ என்ன வேணாலும் அவளை பண்ணுன்னு கை கழுவி விட்டதுக்கப்புறம் எதுக்கு உயிரோட வாழணுன்ற எண்ணம் தாங்க எந்த பொண்ணுக்குமே வரும். அந்த சூழ்நிலையில் தூதன் சொல்கிறாரு, போய் அவளுக்கு கீழே அடங்கி இரு. பெத்த புள்ள தாய்க்கு அடங்கி இருக்க மாட்டேங்குது இந்த காலத்தில். கட்டின மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்க மாட்டேங்குது. மாமியாருக்கு மருமக அடங்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நாட்களில் ஏங்க ஒரு சாராய்க்கு யார் அடங்கி இருக்கிறா? அடிமை பெண்ணு. இது இப்போ எதுக்குங்க அங்கே போகணும்? போயிடுச்சு. அது ஏன் தெரியுமா? வாக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர்.
உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். எனக்கு வாக்கு கொடுத்தவர், அவர் சொன்னதை நான் செஞ்சாதான் அந்த வாக்கு நிறைவேறுன்றது அந்த ஆகாருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆகாருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்து ஆகாருக்கு தெரியாது. தூதன் வர்றாரு, பேசுகிறாரு, நீ போய் அடங்கிரு, நான் உன் சந்ததியை பெருங்க பண்ணுவேன். அந்த அம்மா போணுச்சு, அடங்கி இருந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு. போன உடனே சாராள், அப்பா தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, சாரி வான்னு சொல்லி கூப்பிட்ருக்குமா? பத்தியா, எங்கே போனாலும் என்கிட்ட தாண்டி நீ வரணும், அடிமை நாய, என்னமோ ஓடுன வாடின்னு சொல்லி 4 முத்து இருக்கும். என்ன வரனாலும் பரவாயில்ல, எனக்கு சொன்னவர் உன் சந்ததியை என்ன செய்வேன், மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எண்ணி முடியாத அளவுக்கு என் வயிற்றில் இருக்கிற புள்ள பெருகும் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு கீழ்ப்படிஞ்சு போய் அந்த இடத்துல இருந்தாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். 21:10 வாசிக்கலாம். 9:10 21 குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பேர் என்னவா? இஸ்மவேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என் அங்கலாய்ப்பை கேட்டார் அப்படின்ட்டு இஸ்மவேல்னு பேரை வச்சாச்சு. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்ட. அடுத்து சாராள்கிட்ட வம்பு. அந்த அம்மா அற்பமாக எண்ணுச்சு. யார்? ஆகாரு அற்பமாக எண்ணுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் பரியாசம் என்ன சொல்லி பரியாசம் பண்ணாருன்னு தெரில. இஸ்மவேல் என்ன பண்ணுது? பரியாசம் பண்ணுறாரு. பரியாசம் பண்ணோன்னே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் யார் மகளாம்? அவள் மகளாம். அந்த புள்ள தானே உனக்கு வேணும்ன்ட்டு நீ இந்த வேலையெல்லாம் செஞ்ச. இப்போ உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தோடனே அது யாரா? ஆமாம், இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மாலாம் 2 பிள்ளை 3 பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பண்ணுற கூத்தை பார்க்கணும். ஓம் பிள்ளை யார்? அப்பா சொல்லுவார், உன் பிள்ளைய சொல்லு அப்படின்னுவார். அம்மா சொல்லும், உங்கள் பிள்ளைய சொல்லுங்க அப்படின்னு. புள்ள நல்லா இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைன்னு வாங்க. புள்ள நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா என் பிள்ளை என்ன மாதிரியேன்னு வாங்க. புள்ள கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உன் பிள்ளை ஒன்றை மாதிரியன்றுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே சொல்லுது, அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அப்பா நீ வெளியே அந்த பயலை நீ என்ன செய்ய? அதுங்க 2ஐயும் வெளியே துரத்து. இங்கே என் பிள்ளையோடு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒன்று. அப்போ இவர் நம்ம சொல்கிறாரு, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும். ஆபிரகாம் நல்ல அப்பா. ஆபிரகாம் அடிமை பெண்ணை பற்றி சொன்னப்போ இல்லையா, அடிமை பெண் உன் கையில் தான் இருக்கா, என்ன வேணாலும் செய்யிட்டு போயிட்டாரு. ஆனால் தன்னோட பிள்ளை இல்லை, பிள்ளைய பற்றி சொன்னோன்னே அவருக்கு மனசு என்னவாயிடுச்சான்? ரொம்ப துக்கமாயிடுச்சான். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, எந்த அளவுக்கு நேரடி கனெக்ஷனில் வாழ்ந்திருக்கார் பாருங்க ஆபிரகாம். ஆபிரகாம் மனசில் ஒரு துக்கம் தாங்க வந்துச்சு. உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் மட்டும் ஆண்டவரோட சரியான உறவில் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணில் கண்ணீர் இப்படி வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் பேசுவார். அவருக்கு மனசு தான், மனைவி பேசுகிறது அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. மனைவி சொல்கிறாங்க துரத்தி விடு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், துக்கப்படாத. உன் மனைவி பேசுகிறத கேட்டு நீ என்ன செய்யாத? துக்கப்படாத. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாம் கேள். ஆண்டவர் சொல்கிறார், மனசை கஷ்டப்படாத. உன்னுடைய சந்ததி ஈசா கிட்ட தான் விளங்கணும். அதனால் சாராள் சொல்கிறத கேட்டு அடுத்த வசனம் வாசிங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். ஆபிரகாமுக்கு இப்போ தான் சொல்கிறாரு, ஆகாருக்கு அப்பயே சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு? மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. அதை இப்போ இங்கே வந்து சொல்கிறாரு, அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். இது வரைக்கும்
நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆபிரகாம் எப்போ எழும்புறாரு? அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக ஜெபம் பண்ணிட்டு அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அனுப்பி விடணும்னு முடிவு ஆயிடுச்சு. அனுப்பி விடணும்னு முடிவு ஆயிடுச்சுல. அனுப்பும்போது என்னங்க கொடுத்து அனுப்புறது? அப்பமும் தண்ணீருமா. மற்றவங்களுக்குலாம் அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வசனத்தை எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. ஆமாம், நன்கொடைகளை. அது எங்கே இருக்குது அந்த வசனம்? இந்த வர ஆபிரகாம் 25:6 வாசிங்க பிரதர். இவருக்கு இன்னும் நிறைய மறுமனையாட்டிகள் இருக்காங்க. இந்த ஆகார் மட்டும் கிடையாது, இன்னும் மறுமனையாட்டிகள் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? மறுமனையாட்டிகன் பிள்ளைகளுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுக்குறாரு. கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே ஈசாக்கை விட்டு அவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டார். இவருடைய ஆஸ்தி ஈசாக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பங்கு. எவ்வளோ கொடுத்தாரோ தெரியல. என்ன செஞ்சிட்டாரு? ஆளுக்கு ஷேரை பிரித்து கொடுத்து, எப்பா நீங்கள் போங்க பண்ணி, ஏப்பா எல்லாருக்கும் ஷேர் கொடுத்தியே, இந்த ஆகாருக்கு என்ன கொடுத்த? ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பமும். ஏன் என்ன பண்ணுச்சு அது? அது அப்படி ஒரு துருத்தி தண்ணீரும். அப்போ பாருங்களேன், அவர்கிட்ட எவ்வளோ ஆடு மாடுகள் இருந்துச்சு. அவருடைய ஆஸ்தி பூமியே தாங்கலை. அவருடைய ஆஸ்தியை கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா மாடி இடிஞ்சு விழுந்துரும். அப்படி இருந்துச்சான். அவ்வளோ பணக்காரர், அவ்வளோ பெரிய சீமான். ஈசாக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கேட்க போகும்போதே அத்தனை ஒட்டகம், அவ்வளோ நகை நட்டு, இவ்வளோ வசதி உள்ள ஆள் அந்த ஆகாரை எப்படி அனுப்புனார்? வெறும் கையை அனுப்புனார். அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அனுப்புனார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இஸ்மவேலை மிகவும் பெருக பண்ணணும்னு திட்டம் வச்சதுனால ஆபிரகாம்கிட்ட இருந்து அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு சில நேரம் மனிதர்கள்ட்ட இருந்து சரியானபடி வந்து சேர வேண்டியது நமக்கு எதுவும் வராமல் இருக்காதுன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு வேறு ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறனால அவங்க நமக்கு கொடுக்கல, அவ்வளோதான். எந்த இடத்துலையும் நான் ஆபிரகாமையோ சாராலையோ குற்றம் சொல்லவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் குற்றம் சொல்லிட்டு திட்டுவாங்க. ஆபிரகாம், ஆண்டவர் இஸ்மவேலை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருந்தனால என்ன பண்ணிட்டாங்க? அனுப்பி விட்டுட்டார். அங்கே போய் அந்த அம்மா பெயர் சபாவின் வனாந்திரத்தில் என்ன செய்து அலைந்து திரியுது. அப்புறம் நடந்தது தான் உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன செய்கிறாரு? தூதன் வர்றாரு. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்தில் உட்கார்ந்து அழுதாலாம். எத்தனை வயசு பிள்ளைங்க இது? பிள்ளை அழுகுதான். என்ன சொல்லி அந்த பிள்ளை அழுதுச்சு? கை குழந்தையா? கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்கன்னு இருக்கு. எத்தனை வயசு தெரியுமா? 13 வயசுக்கு மேலே. 13 வயசுக்கு 13-14 வயசு பிள்ளை தண்ணி இல்லைன்னா எப்படி கத்தி இருக்கும்? கத்துன்னு கத்துது, அழுகுது, பிள்ளை சாக கிடக்குது. வனாந்தரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யுது? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? ஒரு அற்புதம் பண்ணுறாரு, தண்ணியை கொடுக்குறாரு. அப்போ சொல்லுவார், இஸ்மவேலை உன் கையில் பிடிச்சிக்கிட்டு நீ என்ன செய்ய போ. அந்த வசனத்தை, பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த பெரிய ஜாதி ஆக்குவேன்ற வாக்குத்தத்தம் யாருக்கு? யாரோடது தெரியுமா? ஆபிரகாமோடது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? இஸ்மவேலுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். மாம்சத்தின் பிள்ளை தாங்க அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது.
ஆனாலும் இந்த ஆகார் ஒருத்தி நிமித்தம் எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே ஓடுறாங்க பார்த்தீங்களா, திரும்பி போய் அடங்கி இருன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? கீழ்ப்படியாமல் மட்டும் அந்த அம்மா, நான்லாம் போக முடியாது, அந்த பொம்பளை என்னை எவ்வளோ அடிக்கிறா, என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதுன்னு இந்த அம்மா வேறு பாதையில் போயிருந்துச்சுன்னா ஒரு சில மாதங்கள் கழித்து குழந்தை பிறந்திருக்கும். ஏதோ ஒரு வேலை வெட்டி செஞ்சு அந்த குழந்தைய இவங்க பாதுகாத்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்காது. ஆபிரகாம்கிட்ட இருந்ததுனால தான் அந்த குழந்தைக்கு என்ன பண்ண வச்சாங்க? விருத்த சேதனம் செய்யப்பட்டு அந்த குழந்தை உடன்படிக்கையின் பிள்ளையா மாறுச்சு. ஆகார் மட்டும் கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்காது. அந்த பிள்ளைக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆகார் ஒரு சிறந்த தாய். எடுக்கவே முடியாத ஒரு முடிவு, எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு முடிவை அந்த ஆகார் தைரியமாக எடுத்தாங்க. திரும்பி சாராள்கிட்ட போனாங்க. போனால் அடி விழுகும், உத விழுகும், பேச்சு, திட்டு, அவமானம். தன்னோட குடும்பம் நடத்திட்டு அடிமை பண்ணு, என்ன வேணாலும் பண்ணுன்னு ஒரு ஆள் சொல்கிறான். அந்த இடத்துல நான் போய் எப்படி இருக்கிறதுன்னு இல்லை. வீட்டுக்கார் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா இப்போல்லாம் பெண்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ எப்படி என்னைய பேசலாம்? உனக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்களா, உங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்களா, தங்கச்சி சொல்லி கொடுத்தாங்களா? ஆனால் தனக்கு இருந்த தார்மீக உரிமைகள் எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வச்சு புதைச்சிருச்சு அந்த அம்மா. ஆபிரகாமை கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தா ஆகார் எவ்வளவு கேள்வி கேட்டிருந்துருக்கலாம். சாரால கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ கேள்வி. இப்போ ஒரு நாடகம் மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்க விட்டா தெரியும். ஏம்மா உனக்கு வயசாகிடுச்சின்னு என்னை இழுத்து விட்ட, இப்போ என்னை என்ன செய்கிற, உனக்கு பிள்ளை பிறந்துச்சு என்னை துரத்தி விட்றியா அப்படின்னு. இது வயசு சின்ன வயசு, அது வயசானது. ஓங்கி 4 போடு போட்டுச்சுன்னா செத்து போயிருக்கும் சாரால். தனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை கூட வசனத்திற்கு அந்த அம்மா அப்படியே சமாதி கட்டிடுச்சு. வசனத்துக்குள்ளே வச்சு தன்னுடைய உரிமைகள், தன்னுடைய எதிர்பார்ப்புகள், தனக்கு தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அந்த அம்மா வசனத்தில் வச்சு பண்ணிடுச்சு. நம்மளால் முடியுமா? நல்ல தாய். அந்த தாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அடிமையிலும் அடிமையாய் வாழ சம்மதித்ததுனால அந்த பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நாம் யோசித்து பார்ப்போம், நம்மளால் தாங்க முடியுதா? இப்போ நான் சொல்கிறேன், என்னையும் தான் நான் சொல்கிறேன். நம்ம கணவர் நம்மளை பார்த்து அடிமை பண்ணுன்னு சொன்னார். பார்த்துட்டு நீ வந்த இது தெரியாதா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வாழ்ந்த லட்சணம் தெரியாதா, நல்ல துணி கூட இல்லாமல் இருந்த அப்படின்னு மட்டும் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பார்த்து சொல்லியிருந்தா என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம் நம்ம? அப்படித்தானங்க சொன்னார் இவர். அடிமன்னாரு. என்ன சொன்னார்? அடிமன்னாரு. ஒன்றுமே சொல்லலை. இது நம்மளை அப்படி சொல்லியிருந்தா, அடிமன் இருந்தா, உன்னை பற்றி தெரியாதா, நீ எப்படி வந்த, எப்படி உங்கள் அம்மா வீட்டை பற்றி தெரியாதா, நீ அப்படி இருந்தா இப்படி இருந்தானா அவ்வளோதான். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், கேள்வி கேட்குறதற்கு நமக்கு இருக்கிற உரிமைகள், எதிர்த்து வாக்குவாதம் செய்வதற்கு நம்ம பக்கம் இருக்கிற நியாயமான உரிமைகள், நியாயமான அதிகாரம் எல்லாத்தையும் அந்த அம்மா அந்த ஒரே ஒரு வார்த்தை, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன்ற அந்த வார்த்தைக்குள்ளே கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் வச்சு லாக் பண்ணிட்டு நான் அடிமை தான், நீ என்னை அடிமைன்னு தானே சொல்கிறேன், நான் அடிமை தான் அப்படின்ட்டு போயிடுச்சு. போனதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 25:17-18. ஆதியாகமம் 25:17-18. இஸ்மவேலுடைய இஸ்மவேல் வாழ்ந்த அந்த இடத்த சொல்கிறாங்க பாருங்களேன். ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற சூர் மட்டும் என்ன செஞ்சாங்களா? வாசம் பண்ணாராம். யார்? இஸ்மவேல். ஆவிலா எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? ஆவிலா இதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிருக்கிறோம்?
ஆவிலா தேசம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவ்விடத்திலே பொன் விளையும். ஏங்க ஆபிரகாம் கொடுத்துருந்தா எவ்வளோ பொண்ணுங்க கொடுத்துருப்பாரு? ஆபிரகாம் மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து சேரை கொஞ்சம் 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 கொடுத்து ஒதுக்கி விட்டது மாதிரி இந்த இஸ்மவேலையும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த ஆகாருக்கும் கொடுத்து அனுப்பியிருந்தா எவ்வளவு பொண்ணு கொடுத்துருப்பார்? அவர் பெரிய சீமான். 100 கிலோ கொடுத்துருப்பாரா? 1000 கிலோ கொடுத்துருப்பாரா? 10,000 கிலோ தங்கம் கொடுத்துருப்பாரா? ஆனால் இந்த இஸ்மவேலை கர்த்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறாரு? உலகம் முழுவதற்கும் பொண்ணு அங்கேருந்து தான் போகுது. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவனுக்கும் பொன் வேணும்னா எங்கே வரணும்? ஆவிலாவுக்கு வரணும். அந்த ஆவிலா யாருடைய ஊர்? இஸ்மவேலுடைய ஊர். அந்த அம்மா மட்டும் ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திரும்பி போகாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த பிள்ளைக்கும் விருத்த சேதனை நடந்திருக்காது. இந்த பிள்ளை உடன்படிக்கையின் பிள்ளையாக இருந்திருக்காது. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் இஸ்மவேலுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்மவேல் ஆபிரகாமுடைய சந்ததிங்கிறதுனால அல்ல, இஸ்மவேலை அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்பி அந்த அம்மா எல்லாத்தையும் சகிச்சிச்சு. ஒரு சின்ன ரோசப்பட்டுக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன், அந்த ஆள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு போயிருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆவிலா தேசம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காது? கிடச்சிருக்காது. அல்லேலூயா. நல்ல தாய் வசனத்துக்குள்ள தன்னுடைய அடிப்படை உரிமைகளை வச்சு பூட்டிடுவாள். ஏன் அப்படின்னா இந்த வசனம் தான் சொல்லுது, நம்முடைய சந்ததியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன், பொறுத்து போ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பதிலுக்கு பதில் நீ இது சொன்னியா, நான் இதை சொல்கிறேன், நான் இதை சொல்கிறியா, நீ இதை சொல்கிற. நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. ஏன் ஊழியக்காரவங்க குடும்பங்கள்லேயே நிறைய குடும்பங்கள்ல அப்படி இருக்குது. ஒரு அம்மா பாஸ்டர் செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, மைக்கை பிடிங்கி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவர் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்னு சொல்லி பிடிச்சி. அந்த மாதிரி ஊழியக்காரங்க குடும்பம் எப்படி இல்லை? ஏன் அந்த அம்மா அந்த ஊழியக்கார மனைவி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல? ஆகாருக்கு இருந்த பொறுமை நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? இப்போ உள்ள ஆகாரம் இருந்தால் என்ன செய்யும் தெரியுமா? ஆபிரகாம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சாரால பிரட்டி பிரட்டி அடிக்கும். ஆபிரகாம எங்கே போட்டுரும்? கொண்டு வந்துடும். அவரை மைக்கு அவர்கிட்ட கொண்டு வந்து சாரால உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கும். ஆனால் அந்த ஆகார் தன்னுடைய உரிமைகள், தன்னுடைய எதிர்பார்ப்பு, தன்னுடைய ஏக்கம், தன்னுடைய எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன திரும்பி போய் அடங்கி இரு. திரும்பி போன்னு மட்டும் சொல்லலை, அடங்கி இருன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் அடங்கி இருந்தால் என் பிள்ளைய ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னு கடைசி வரைக்கும் அடங்கி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அடங்கி இருந்துச்சு. அவ்வளோ சொத்துக்கார ஆள் கொடுத்து விட்டார் பாருங்க. அப்பமும் தண்ணி அப்போ கூட ஏற்று கேட்கல. ஏயா 13 வயசு பிள்ளையா இது, இவ்வளோண்டு அப்பமும் இந்த தண்ணியும் கொடுக்குறேன், இந்த பிள்ளை என்ன ஆகிறது, எனக்கு என்ன தெரியும், நான் எங்கே போவேன், எதுவுமே கேட்கலங்க. உரிமை, தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கவே இல்லை. சட்டப்படி சேர வேண்டிய உரிமையை கூட அது கேட்கல. அப்படியா, கொடுங்க தண்ணி, ஆண்டவருக்கு நன்றி, அவர் என்னை திரளாய் பெருக பண்ணுவார், அவர் என் பிள்ளையை பெருக பண்ணுவார், அவர் என் சந்ததியை பெருக பண்ணுவார், அவர் என் சந்ததியை பெருக பண்ணுவார், அவர் பெரிய ஜாதி ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை அப்பத்தையும் வாங்கிட்டு என்ன செஞ்சிருச்சு? அமைதியாக போயிடுச்சு. நீங்கள் போவீங்களா அப்படி? நாம் போவோமா? இந்த நாளில் ஒரு நல்ல தாயாய் நம்ம பிள்ளைங்க பின்னாடி நல்லா இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு சில விஷயத்தை பிள்ளைங்க பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளையை அடிக்கும்போது கூட ஸ்தோத்திரத்தோடு அடிக்கணும், ஆத்திரத்தோடு அடிக்கக்கூடாது. ஆவேசமாக கோபத்தில் ஓங்கி பட்டுன்னு அடித்தோம்னா இந்த கோபத்தின் ஆவி அந்த பிள்ளை மேலே இறங்கிடும். கொஞ்ச நாள் கழித்து அதுவும் அதே மாதிரி கையை தூக்கி ஆவேசமாக நம்மளை அடிக்கும். பெத்த பிள்ளைய என்னை அடிச்சிட்டானா, நீ ஆவேசமாக என்ன ஆவியை இறக்குன, அதுக்குள்ளே கோபத்தின் ஆவியை இறக்குன. ஆண்டவர் நம்மளை நல்ல தாயாக இருக்கணும்னு விரும்புகிறாரு.
சரி, அப்படி நல்ல தாயாக நம்ம இருக்கணும்ப்பா. எப்பா என்னை அடிமைன்றாரு எங்கள் வீட்டுக்காரர், கேட்டுக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் வந்தேன்றாரு, சரி கேட்டுக்கிறேன். பிச்சைக்காரின்றாரு, கேட்டுக்கிறேன். முட்டாள்ன்றாரு, கேட்டுக்கிறேன். அறிவு கெட்டவன்றாரு, கேட்டுக்கிறேன். நீ ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லைன்றாரு, சரி கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கேட்டு 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 நான் அடிமையை வாழ்கிறேன். என்ன தான் அப்போ பேசுகிற ஆளுக்கு என்ன? அப்போ இவ்வளோ பேசினார்ல, அவருக்கு என்ன தான் இது? அப்போ அப்படியே அவர் பேசிக்கிட்டு, அப்போ வேதம் ஆணாதிக்கத்துக்கு இடம் கொடுக்குதா? ஆண்கள் என்ன வேணாலும் பேசலாம், பெண்கள் மண்டையாட்டிகிட்டு இருக்கணுமா? ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எழுதி இருக்கிறபடி மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. அந்த அம்மாவை துரத்தணுன்றது தேவனுடைய திட்டம். ஆனால் துரத்துனவங்களுக்கு கர்த்தர் கேட்காம விடவே மாட்டார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியின் மேலே, வாக்கு தத்தத்தின்படி பிறந்த சந்ததியின் மேலே அந்த நியாய தீர்ப்பு வந்துச்சு. நியாய தீர்ப்பு என்ன செஞ்சு வந்துச்சு? வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். அந்த அம்மா எங்கே அலைஞ்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்களேன். சூர் வனாந்திரத்தில் என்ன செய்கிறாரு? தூதன் சந்திக்கிறார்ல. சந்திக்கிறது எந்த இடத்துல? ஆதியாகமம் 16:7 வாசிக்கலாங்க. ஆதியாகமம் 16:7. சூருக்கு வனாந்தரத்திலே, சூர் வனாந்தரத்திலே தூதன் பார்க்குறாரு. பெயர் சபாவின் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் அழுகிறாங்க. தண்ணி தீர்ந்து போனோடனே அந்த பிள்ளை பசியில், ஒரு 13 வயசு பிள்ளைய ஒரு 10 நாள் தண்ணி கூட இல்லாமல் வச்சு பாருங்கள், அது எப்படி கத்துதுன்னு பாருங்கள். அது இப்படி தான் கத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சத்தம் எந்த வனாந்தரத்தில் வந்துச்சோ அதே இடத்துல ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைகளுடைய சந்ததி அதே வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் 3 நாள் கஷ்டப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 15:22. யாத்ராகமம் 15:22. தண்ணீர் கிடையாமல் இருந்தார்களாம். ஆண்டவர் நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டில் துவங்கும். மனைவியை கஷ்டப்படுத்தினாலும் சரி, பிள்ளைய கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதற்குரிய பலனை கண்டிப்பாக அவரவருக்கு ஆண்டவர் கொடுப்பார். என்ன நடக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். இஸ்மவேல் அந்த இடத்துல இருந்து வெளியில் போகணுன்றது தேவனுடைய சித்தம். அதனால இஸ்மவேல் வெளியேற்றப்பட்டார். ஆனால் கடினமாய் நடந்து கொண்டவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். ஆண்டவர், எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவர் பார்த்தீங்கன்னா மனைவியை போட்டு அடி 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 அடின்னு அடிப்பார். பிடிச்சிட்டு வந்து அவ்வளோ அடி அடிப்பார். அவ்வளோ அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அப்போ அந்த மனைவி வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி அடிக்கிறானே, ஏன் தான் இப்படி செய்கிறான்னு தெரில அப்படின்னு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். கிறிஸ்டின், அவர் கிறிஸ்டின்னு சொல்கிறத விட விசுவாசி. அடிக்கிறது, உதைக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தையாக சொல்லி திட்டுறது, அந்த மனைவியை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார். அது வாயை திறந்து ஏதாவது சொன்னானா, வாயை மூடு, நீ பேசாத, எனக்கு தெரியும், நீ பேசாத, எனக்கு தெரியும், நீ பேசாத, எனக்கு தெரியும். நாள் ஒன்று வந்துச்சு, அந்த பிள்ளை அவங்களுடைய பெண் பிள்ளை பெரிய பிள்ளை அனுச்சு, திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் சொல்கிறது உண்மை. அந்த தகப்பன் கண்ணீர் வடிக்கிறார். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு நடக்குது. இப்போ சொல்கிறாரு, என் பிள்ளைய எப்படி பண்ணுறான் பாரு, என் பிள்ளைய எப்படி பண்ணுறான் பாரு. அப்போ அந்த பிள்ளையோட பாட்டி சொல்கிறாங்க, என் பிள்ளைய இப்படி தானே பண்ணான், என் பிள்ளைய இப்படி தானே பண்ணான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதே மாதிரி தான் பெண்களும். இது தாய்மார்கள் தினம். காலையில் அங்கே பார்த்தோம், பிள்ளைகளை எப்படி டைரக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். காலையில் சிம்சோனுடைய அம்மாவை குறித்து பார்த்தோம். பிள்ளைங்க கிட்ட அப்பாவை தப்பான ஒரு ஆளாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பண்ணினோம்னா முதல்ல அந்த பிள்ளை மண்டையாட்டும். என்ன சொல்லும், ஆமாம் அப்பா கெட்டவர், பாருங்க அப்பா இப்படி பண்ணுறாரு, அப்பா இப்படி பண்ணுறாருன்னு ஒரு நாள் வரும். அப்படியே சொல்லி 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 அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததுக்கப்புறம் அப்பா நல்லவர், நீ தான் கெட்டவர்ன்றோம். யார் பேச்சையுமே கேட்காம போயிடும். பிள்ளைக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்பா காலையில் அதை ரொம்ப நம்ம விளக்கமாக பார்த்தோம்.
எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் அவர் கெட்டவர்னு என்ன செய்யக்கூடாது, பிள்ளைங்கக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் அப்படி இருப்பார், அவர் சரியாயிடுவார். கொஞ்ச நாள் இப்படி இருப்பார், என்ன அடி அடித்தாலும். ஆனால் சொல்கிறது எப்படி சொல்லணும்? அதே மாதிரி அம்மா அடித்தா அப்பா என்ன சொல்லணும்? அம்மா அடித்தா கரெக்டாக தான் இருக்கும். நீ தப்பு பண்ணியிருப்ப, அதனால் அம்மா அடிச்சிருப்பா. தனியாக வந்து 2 பேரும் பேசிக்கணும். அடித்தது நீங்கள் அடிச்சிருக்கக்கூடாதுங்க, அது தப்புங்க. நீ இப்படி பிள்ளைய திட்டிருக்கக்கூடாது, அது தப்புன்னு பிள்ளைக்கு தெரியாமல் 2 பேரும் பேசிக்கணும். பிள்ளைய வச்சுக்கிட்டே ஏன் அப்படி அடிக்கிறன்றது, நீ ஏன்டி அப்படி அடிக்கிறன்றது அது பார்க்கும். ஆகா, நீ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறியான்னு இடையில இது பூந்துக்கும். நல்ல தாயா நாம் இருக்கணும். நாம் எப்படிப்பட்ட தாயாக இருக்கணும்? நல்ல தாயாக இருக்கணும். நம்முடைய உரிமைகளை கூட வசனத்துக்குள்ளே வச்சு பூட்ட கற்றுக்கணும். அடங்கி இருக்கிறதுனா என்னன்னு தெரியணும். அடங்கி நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். எதை விதைக்கிறோமோ, உபவாச ஜபமாக யுத்த ஜபம்னு நினைக்கிறேன். யுத்த ஜபம் முடிந்தவுடன் மறுநாள் ஒரு சகோதரி என்னை வந்து பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க, நேற்று நீங்கள் ஜெபிச்சது எனக்கு தான் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் என் கணவருக்கும் இடையில நிற்கிறது ஒரு தாயுடைய கண்ணீர். ஒரு தாயுடைய கண்ணீர். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கிறோம். என்ன செய்கிறது? நான் சொன்னேன், போய் உங்கள் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மாமியார்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அத்தை, உங்களுக்கும் உங்கள் மகனையும் நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. நான் பிரிக்கலைங்க, அந்த அம்மா அப்படி நினச்சிக்கிச்சுன்னு. அப்போ நான் போயிட்டு வா அப்படின்னு. அப்போனா போ. ஏற்றுக்கொள்கிற மனசு இல்லவே இல்லை. நான் எங்கே பிரித்தேன்? ஏங்க 26 27 வயசு வரைக்கும் அவனுக்கு அம்மா தேவதை மாதிரி தெரிஞ்சிச்சான். எப்படி தெரிஞ்சிச்சான்? ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சிச்சேன் அம்மாவை பத்தனையும். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 6 7 வருஷத்தில் அம்மா சாத்தா மாதிரி தெரியுதுன்னா இடையில என்ன நடந்துச்சு? நான் சொல்கிறது அதுக்குன்னு அந்த அம்மா ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்லலை. அந்த அம்மாவும் கொஞ்சம் கோளாறு உள்ள ஆள் தான். ஏன் அந்த மருமக ஆகார மாதிரி இருந்திருக்க கூடாது? ஏன் இருந்திருக்க கூடாது? நீ ஆகாரா இருந்தால் உன் பிள்ளைய ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவார். நீ ஆகாரா இல்லை அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னும் ஒரு 20 வருஷம், ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன, நான் சொல்கிறதுல எதுவுமே சும்மா கிடையாது. நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம். ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கார்ட்ட அவங்க அம்மாவை பற்றி சொல்லி கொடுத்து, அந்த பையன் அடித்தான். எப்படி தெரியுமா அடித்தான்? கதவு நிலையில் 2 கையும் வச்சுக்கிட்டான். எப்படி வச்சுக்கிட்டான்? கதவு நிலையில் 2 கையும் வச்சுக்கிட்டு எட்டி அவங்க அம்மாவை விழாவில் உதைச்சான். அவங்க அம்மா கீழே விழுந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா அந்த பொண்ணு. நான் தப்பாகவே சொல்ல, நான் கரெக்டு தான் நீ சொன்னது, தப்பு கிடையாது. அவங்க அம்மா செஞ்சதை நீ சொன்ன. ஆனால் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாமா இல்லையா? ஏன் ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் நம்ம சண்டை மூட்டி விடணும்? நம்ம அமைதியாக போயிடுவோன்னு இருந்திருக்கலாம்ல. 2 கையை நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம். 2 கையை நிலையில் வச்சு ஓங்கி இந்த இடத்துல உதைச்சான். அந்த அம்மா கீழே விழுந்துச்சு. ரொம்ப நாள் இல்லைங்க, நான் இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். இப்போ ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த 2 கையை வச்சுக்கிட்டு உதைச்சார் பார்த்தீங்களா? அவங்க மகன் செருப்பை எடுத்து உச்சியிலேயே அடிக்கிறான். எங்கே அடிக்கிறான்? உச்சம் தலையில் அடிக்கிறான். அந்த தாய் வந்து, அந்த பையனோட அம்மா வந்து விளக்குது, ஏண்டா அடிக்கிற அப்பாவான்னு. அதே விழாவில் அந்த அம்மாவை வச்சான். நான் சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த தாய்மார்கள் தினத்தில் பெண்கள் ஒரு முடிவெடுத்தா போதுங்க, குடும்பங்கள்லாம் கட்டப்படுங்க. பெண்கள் ஒரு முடிவெடுத்தா போதுங்க, எல்லா குடும்பமும் பரலோகமாக மாறிடும். பெண்கள் ஒரு முடிவெடுத்தா போதுங்க, ஆம்பளைங்கெல்லாம் அழகாக பரலோகம் போயிடுவாங்க. அப்படின்னா பரலோகம்னா செத்து போயிடுவாங்கல்ல, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. பெண்கள் முடிவு எடுக்கலை. என்ன எடுக்கலை? நான் கண்ணால் பார்த்த விஷயம். எனக்கு 20 வயசு இருக்கும்போது நடந்தது. எந்த காலில் அவர் உதைச்சாரோ, இன்னைக்கு அவர் உக்காந்து கிடக்கிறார் ரோட்டில், செருப்படுத்து நடு மண்டையில் அந்த பையன் அடிக்கிறான். அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், எப்பா, அவனை கூப்பிட்டு சொன்னேன்ப்பா, உங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறாரு,
தயவு செஞ்சு நீ அந்த தப்பை நீ பண்ணிடாத, நாளைக்கு ஓ மகன் இதே மாதிரி செய்வான், வேணாம் விட்டுருன்னேன். உடனே அந்த பையன் கீழ்ப்படிஞ்சான். உடனே என்ன செஞ்சான்? கீழ்ப்படிஞ்சான். ஓகே ஆண்டி, சாரி ஆண்டி, என்கிட்ட சொல்லாதப்பா உங்கள் அப்பாட்ட போய் சாரி சொல்லுப்பா, அவங்க அம்மாட்ட போய் சொல்லுப்பானோடனே உடனே போய் அவங்க அப்பாட்டையும் போய் சாரி சொன்னான், அவங்க அம்மாட்டையும் சாரி சொன்னான். அப்போ அவங்க அம்மாட்ட நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அண்ணனை சொன்னேன், அண்ணே நீங்கள் இப்படி தானே உதைச்சிங்க உங்கள் அம்மாவை, இன்றைக்கி அதே இடத்துல அதே விழாவில் உங்கள் பையன் உதைச்சான் பார்த்தீங்களாண்ணே. இதுதான் கர்த்தர். உலகத்தில் எந்த மனுஷனும் கர்த்தருக்கு முன்னாடி தப்பிக்கவே முடியாதுங்க. அந்த ரங்கத்தில் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். அந்த ரங்கத்தில் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் வெளியரங்கமாகும். அந்த ரங்கத்திலே செய்கிற பாவங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். நான் சொல்கிறேங்க, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலே அருளிய வார்த்தையும் உன் சந்ததி விட்டு நீ என்ன இன்னைக்கு செய்கிறோமோ அது நாளைக்கு நம்ம பிள்ளை செய்யும். ஆகார் நாச்சியாரை அற்பமாக நினச்சிச்சு. அதே இஸ்மவேல் ஈசாக்கை கேலி பண்ணுறாரு. எங்கேருந்து வந்துச்சு இஸ்மவேலுக்கு இந்த குணம்? அம்மா கிட்டேருந்து வந்துச்சு. தாய் தகப்பன் எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ளே அப்படியே என்னடா இது ஒரு சிப்பில் அப்படிலாம் சொன்னாங்களே, அப்படிலாம் நான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு இது என்னடா இப்படி சொல்லி அனுப்புதே, அப்படிலாம் இல்லை. ஆகாருக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான் உங்களுக்கு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். உங்கள் சந்ததி பெருகுங்க. யாரோ ஒரு 10 பவுன் நகை கொடுக்கலன்றக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஊர் உலகத்துக்கெல்லாம் தங்கத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி உங்கள் சந்ததிகள் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்மவேலை ஆசீர்வதித்த தேவன் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுங்க, இதுக்குள்ளே நம்ம உணர்ச்சிகளை வச்சு கட்டிடுங்க. நமக்கு வர்ற கோவத்தை இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுங்க, பூட்டிடுங்க. நமக்கு வரக்கூடிய கௌரவம், நமக்குன்னு ஒரு அந்தஸ்து, நமக்குன்னு ஒரு பெருமை, நமக்குன்னு ஒரு பிடிவாதம், நான் யார் அப்படிலாம் அதெல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு பூட்டி விட்டுருங்க. நான் ஒன்றுமே இல்லை ஏசப்பா, ஆகாரை போல என்னை அடிமைன்னு சொன்னால் கூட நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். யார் நல்லா இருக்கணும்? என் பிள்ளைகள் நல்லா. ஏங்க இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறவங்கள கேளுங்களேன். காலையில் வேலைக்கு போவாங்க, நைட்டு வேலைக்கு போவாங்க, அப்புறம் அது என்னது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் என்ன சொல்லுவாங்களே, ஓட்டி ஓட்டி பார்க்குறேன், அதை பார்க்குறேன். எதுக்கு பார்க்குறீங்க? அந்த பிள்ளைங்களுக்காக தானே. அந்த பிள்ளைங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, எதுவுமே நீ பண்ண வேணாம், அடங்கி இரு. வேலை செய்கிறியா, வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுக்கு அடங்கிடு, வீட்டில் பெற்றோருக்கு அடங்கிடு, கணவனுக்கு அடங்கிடு, கணவன் கர்த்தருக்கு அடங்கிடு. அடங்கிறது கஷ்டமா? கொஞ்சம் நம்ம காலையில் ஒரு பாட்டு பண்ணான் டானி, ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐம்பொறிகளையும் இயேசுக்குள்ளே வச்சு அடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு பத்தியா டிராவிட் அகஸ்டினை பத்தியாடா உனக்கு தான்டா, நீ ஐம்பொறி அடக்கலடா, அகஸ்டின் டிராவிட சொல்கிறோம் உனக்கு தான்டா அப்படின்னு. யாருக்கும் அடுத்தவங்களுக்கு இல்லை, எனக்கு சொல்கிற, எனக்கு கேட்குறவங்க ஒவ்வொருவருக்கும் எனக்கு அடங்கி இருங்கள். ஆண்டவர் உங்களை மிகவும் பெருக பண்ண. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ரேகலம நதரக சகலம நகரக நீமிலத நகரகலம நகரகலம நகரக தரக சலகு தூரா கரபரகதியா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இஸ்மவேலின் தாயை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இஸ்மவேல் வாக்கு தத்தத்தின் பிள்ளை இல்லை ராஜா. ஆண்டவரே, ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை இல்லை, அது ஒரு மாம்சத்தின் பிள்ளை, ஒரு அடிமைத்தனத்திலே உருவான பிள்ளை, மீறுதலினால் உருவான பிள்ளை. அந்த பிள்ளையவே ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு தாயினுடைய கீழ்ப்படிதல் போதும் என்றால், எங்க பிள்ளைங்கெல்லாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்க நீதிமானின் சந்ததி. அப்போ எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நாங்கள் ஒரு சில காரியங்களில் இந்த வசனத்துக்குள்ளே எங்களை வச்சு பூட்டணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நல்லதை விதைக்க, அன்பை விதைக்க, மன்னிப்பை விதைக்க,
பொறுமையை விதைக்க, ஆறுதலை விதைக்க, சமாதானத்தை விதைக்க, நற்கிரியைகளை விதைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பழி வாங்குகிற எண்ணத்தை, விட்டு கொடுக்காத காரியங்களை ஆண்டவரே எடுத்து போடும். கல்லான இருதயத்தை எங்களை விட்டு எடுத்து போடும். ஆகாரை போல நல்ல ஒரு தாயாய், நல்ல ஒரு மனைவியாய் ஆண்டவரே. ஆகாரை சுற்றிலும் இருந்தவர்கள் யாருமே சரியில்லாம இருந்தாங்கப்பா ஆண்டவரே. நாச்சியாராகிய சாராள் கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார் ஆண்டவரே. கணவனாகிய ஆபிரகாம் அவர்களை புறம்பே தள்ளி ஒதுக்கி ஓரங்கட்டினவனாய் இருந்தார் ஐயா. கணவனிடத்திலிருந்து ஆண்டவரே மனைவிக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல் கிடைக்கல. அந்த பிள்ளைக்கு தகப்பனிடத்திலிருந்து ஆண்டவரே வந்து சேர வேண்டிய எந்த விதமான ஆசீர்வாதமும் வரல. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராயிருந்தீர், கர்த்தர் உண்மையுள்ளவராயிருந்தீர். பொன் விளைகிற பூமியை இஸ்மவேலுக்கு கொடுத்தீர். இந்த நாளிலே ஆகாரை போல ஆண்டவரே நாங்கள் அடங்கி உம்மை சேவிப்போம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட மேன்மையான ஸ்தானங்களை அடைவார்கள். நல்ல ஒரு தாயாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, அம்மை துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களையும் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நன்றி ராஜா. இந்த மாலை வெல்லும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்னு சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்கள், நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். இதை கை கொள்ள வேண்டிய கிருபை நல்ல சூழ்நிலை தாங்க. உடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொன்னீங்க. ஆண்டவரே, இவர்கள் உடைய வார்த்தையின்படி நடக்கும்போது உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்குன்னு சொன்னபடியே இவர்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க அந்நிய கண்களில் இவர்கள் கண்களே கண்டு மகிமைப்படுத்த கிருபை செய்யும். விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர்வலமெல்லாம் இயேசு நாமத்தில் அகன்று போவதாக தேவ கிருபை கூட இருக்கட்டும். இந்த மாலை வேளையில் மீண்டும் ஒரு விசை வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தீர். இதோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தீர். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினீர். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர். உடைய மகிமையை காண கிருபை செய்யும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்தியதேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்தியதேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாகவும் உங்கள் சந்ததியின் மூலமாகவும் மகிமைப்படுவதாக. ஆமென்.